உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க வரமாட்டேன். கேட்டி, அத்தை இருக்கேன்டி. எல்லா இடத்துலயும் உனக்கு சப்போர்ட்டா நிக்க நான் இருக்கேன். நீ வாடி போவோம். நீ இருக்க பார்த்தானா உன் புருஷன் என் தங்கச்சியை கொளுத்த பார்த்தான். கொஞ்சம் தப்பு இருந்தா என் தங்கச்சி நீ குடுப்பியா? அவனே அப்படி கொளுத்தி போட்டிருந்தா கூட நீ என்ன பண்ணி இருந்திருப்ப? என் புருஷன் தான் ஓன்னு அவன் பக்கத்துல தான் நின்று இருப்ப. எங்களுக்கு பேசிருப்பியா நீ? என் புருஷன் சாப்பிடாம அங்க பசியில கிடப்பாருன்னு ஓடி இருப்ப. திருப்பி அவளை இழுத்துட்டு போய் அந்த நரகத்துல தள்ள பாக்குத. அத்த, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாழ்றதை விட முதல்ல அவ உசுரோட வாழணும். அதுதான் எனக்கு முக்கியம். உன் மகனுக்கு என் தங்கச்சியோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா இந்த வீட்டுல வந்து வாழட்டான். வாழணும்னா எங்க வாழ்ந்தா என்ன? எதுக்கு அந்த நரகத்துல தான் வந்து வாழணும்னு ஆசைப்படுத? ஐயோ அண்ணன், எப்படி எல்லாம் பேசுதான்னு பாத்தியா? அத்த, ஒரே ஒரு முடிவுதான். அத நான் சொல்லிட்டேன். என் தங்கச்சி எங்கிட்டும் வரமாட்டா. அவ இங்க தான் இருப்பா. உன் மகனுக்கு வேணா இங்க வந்து வாழ சொல்லு. ஏலே, நீங்களா என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அவளை உள்ள கூட்டு போங்க. சரிண்ணா. வாடி பாட்டி. இலே, மத்தவங்க வயித்தறிச்சல் எல்லாம் விடல. பெத்தவ மாதிரி கூடவே இருக்கேன். ஏன் வயித்தறிச்சல கிளப்பி விட்டுட்டல? இவள மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியும் நீ வாழ விட்டுறாத. உன் கூடவே வச்சுக்கோ, சரியா? இல்ல சிவபாலா, வால வாலே போவோம். பாத்தியா அவன் தங்கச்சி என்ன பேசிட்டு போகுதுன்ட்டு? சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. போதும்னு நீ முடிவு பண்ணிட்டா எனக்கும் போதும். நீ தான் வேணும்னு இந்த வீட்டு படி ஏறி நான் வரமாட்டேன். வேணாம்னு என்ன சொல்லிட்டல, அப்ப நீ என்ன மறந்துரு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. இத்தோட நம்ம உறவு அந்து போச்சு. ஏ இசக்கி, நீ அழறத நான் பார்த்துட்டேன். இப்ப எதுக்கு நீ மறைக்க முயற்சி பண்ற? என்ன பாண்டி ஞாபகமா? அவனை உனக்கு பிடிச்சிருக்கல்ல, அதை நீ வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே? ஏன்டி என் புருஷனை எனக்கு பிடிக்க கூடாதா? பிடிச்சிருக்குனா அவன் கூட போக வேண்டியதானே? ஆனா எனக்கு அவரை விட அண்ணனை ரொம்ப பிடிக்குமே. உலகத்துல எல்லாத்துக்கும் மேல எனக்கு என் அண்ணன் தான். எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். அதை எதிர்த்து நான் எந்த முடிவை எடுக்க மாட்டேன்டி. உன்ன மாதிரி ஒரு லூச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. என்ன தாண்டி உன் பிரச்சனை? சண்முகத்துக்காக உன் வாழ்க்கைய சமரசம் பண்ணிப்பியா? உன் அண்ணனுக்காக முடிவெடுக்க வேண்டாம், உன் புருஷனுக்காக கூட முடிவெடுக்க வேண்டாம். ஆனா நீனு ஒருத்தி இருக்கல்ல, உனக்காக முடிவெடுத்தா என்னடி? வாழ போறவ நீதானடி. உன்னோட வாழ்க்கை, உன்னோட சந்தோஷத்துக்காக நீ முடிவெடுக்க வேண்டாமா? இப்ப என்ன, உங்க அண்ணனுக்காக பக்காலத்து வாங்க வந்திருக்கியோ? உனக்கு உங்க அண்ணன் முக்கியம்னா எனக்கு எங்க அண்ணன் முக்கியம் இல்லையா? ஐயோ முட்டாள் முட்டாள். ஏ முட்டாள், ஏண்டி கூட பிறந்த 4 பேரும் ஒரே மாதிரியே பேசுறீங்க? ரத்னா என்ன புரிஞ்சுக்கல, அந்த முட்டா பைய சண்முகமும் என்ன புரிஞ்சுக்கல.
நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? சத்தியமா சொல்றேன், நான் எங்க அண்ணனுக்காக பேசல. அவன் மேல பாசத்தை கொட்டுறதுக்கு அப்படி ஒண்ணு அவன் எனக்கு செஞ்சு கிழிச்சிடல. நான் பேசுறதே உனக்காக தான். அப்ப நீ பேசுனது போதும், விடு. மா, நான் கிளம்புதேன். மதியம் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் அனுப்புறேன், சாப்பாடு கொடுத்து விடு. ஹலோ, நான் ஒருத்தி இங்க நிக்கிறேன். சிவபாலா அண்ணா, இந்த அம்மா பேர்ல மாசம் மாசம் கடவுள் இல்லத்துக்கு தர்ற அமௌண்ட் செக் போட்டிருக்கேன். ட்ரைனிங் போனதுல போன மாசம் மிஸ் ஆயிடுச்சு. 2 மாசம் தர அமௌண்ட் எழுதியிருக்கேன். சரிண்ணா. அவங்க ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துரு. சரிண்ணா, கொடுத்துட்றேண்ணா. பரவாயில்லையே சார், ரொம்ப மாறிட்டீங்க போல இருக்கு. ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆதரவா இருக்க வேண்டியவங்களே கையை விட்டு போயிடுறாங்கல்ல. அப்போ ஆதரவு இல்லாதவங்க பக்கம் தானே நிக்க முடியும். மா, நான் வரேம்மா. ஏய் பாண்டி, ஒரு நிமிஷம் இரு. என்ன வேணும் உனக்கு? ஏன்டா இப்படி கோவப்படுற? பின்ன சந்தோஷத்துல அப்படியே தப்பி குதிக்க சொல்றியா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவனோட உசிரே தங்கச்சிங்க தான். சரிடா, நம்ம அப்பா கெரோசினை ஊத்தி எசக்கியே கொல்ல பாத்திருக்காரு. அவனுக்கு கோவம் வராதா? அவர்லாம் என்ன பயப்படுறாளா? சும்மா இருண்ண. மைனி மேல மண்ணெண்ணையை ஊத்தி தீக்குச்சியை பத்த வச்சு எரிக்க பார்த்தாருண்ண. ஜஸ்ட் மிஸ். நான் மட்டும் அரை செகண்ட் லேட்டா வந்திருந்தேன்னா என் கண்ணு முன்னாடியே மைனை எரிச்சு சாம்பல் ஆக்கியிருப்பாருண்ண. ஆமால, ஒரு நிமிஷம் நான் கதி கலங்கி போயிட்டேன். எசக்கிய பறி கொடுத்துட்டோமோன்னு பயந்து போயிட்டேன்ல. சரி, அப்பா செஞ்சாரு, இவன் காப்பாத்தினான். உண்மையா அவ யாருகிட்ட சொல்லிருக்கணும்? உண்மையிலேயே கோவப்பட வேண்டியது யாரு? நான் தானே. உண்மையிலேயே அதை தட்டி கேட்க வேண்டியது யாரு? நான் தானே. எங்க அண்ணன் தான் எல்லாம் அங்க போய் உட்காந்துக்கிட்ட எல்லாம் சரியாயிடுமா? டே, அவளோட சேஃப்டி அவனுக்கு முக்கியம் இல்லையா? அதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணாம், பேசாத, போயிரு. அவளும் அவங்க அண்ணனும் செய்யறது பூரா ரைட்டு, நான் தான் தப்பா? சொல்லிட போறேன், போயிடு. டேய், நீ எதையுமே காதல வாங்கிக்காம சொல்றதையே மறுபடியும் சொல்லி கொஞ்சம் நிறுத்துறியா? அட்வைஸ் பண்றான் தான் அங்க உன் புருஷன் இருக்கார்ல, அங்க போய் பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.